வார்த்தை வடிவம் கொடுத்து அதை ரிப்பீட் பண்ண பண்ண நம்ம மனசுக்குள்ளேயே அதை பலமுறை நம்ம ஓங்கி சொல்ல சொல்ல அதுக்கு ஒரு வலிமை, ஒரு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அதன் மூலமாக அந்த செயலை நடத்தக்கூடிய சக்தியை நம்மவே வந்து அடையிறோம். அதுதான் வந்து உண்மை. அப்ப அது தெரியாம நம்ம சில விஷயத்த வந்து மாற்றி நினைப்போம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நினைக்கிறது எந்த விஷயத்துல வெற்றி அடையணும்னு நினைக்கிறோமோ, எதை அச்சீவ் பண்ணணும், எதை பெறணும்னு நினைக்கிறோமோ, அதை ஒரு கரெக்டான படி ஒரு வாக்கியம் உருவாக்கிட்டு, அது ஒரு வாக்கியமோ எத்தனையோ அதை உருவாக்கிட்டு நாம கடவுளுடைய நினைவுல நாம அதிகாலை நேரத்தில் நினைச்சு நாம நினைக்கும் பொழுது நமக்கு அது சீக்கிரமாக இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய ஒரு அல்லது எண்ணங்களை நம்ம பயன்படுத்துறதுனுடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன, நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சங்கல்பத்தை நோக்கி நாம மெல்ல மெல்ல நாம் அதை நினைக்க 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 நாமளே அந்த காரியத்தை செய்ய இறங்குவோம். அதை களத்துல இறங்குவோம். எண்ணத்துல இருக்கிறத ரியாலிட்டியில நிஜத்துல நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சியில நாம நம்மை அறியாம ஈடுபடுவோம். பட் அதோட யாருக்கோ எனக்கோ வந்துட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சரியில்லை, அது கொஞ்சம் நான் சரியாக்கிடணும்னு நினைக்கிறேன், சரியாகணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று இருக்குது, அது சரி ஆகிடுச்சு, ஆகணும் அப்படின்றது வாக்கியமாக எழுதாமல் யாருக்கும் எனக்கும் இடையில ஒரு இனிமையான நல்ல ஒரு புரிதல். ஒவ்வொரு முறையும் நாம் தண்ணீர் பருகுவோம், தண்ணீர் குடிக்கிறோம். தண்ணீர் பருகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸில் அந்த தண்ணியை வச்சு ஒரு சில வினாடிகள் எந்த சங்கல்பத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஆரோக்கியத்துக்கு நினைச்சோம் அப்படின்னா, நான் முழு ஆரோக்கியமாக இருக்கின்றேன், என்னுடைய சுகர் லெவல் இந்த இதுக்கு வந்துருச்சு, அதாவது சுகருக்காக பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா, அப்போ அந்த வாக்கியத்தை திரும்பி உருவாக்கி அந்த தண்ணியை நல்லா நாம் சார்ஜ் பண்ணுறது போல, அதாவது அதுக்கு சக்தியை கூட நீர் வந்து ஏற்றுக்கிறது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து சிஸ்டர் ஸ்வர்ணலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது சோசியல் மீடியால, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கிறதை எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம்னா நமக்காக பிரபஞ்சம் கொடுக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும், நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? இது நிஜமாவே நடக்கக்கூடிய விஷயம் தானே சிஸ்டர்? நம்முடைய நம்பிக்கை என்பதுல ஒரு சக்தி இருக்கு. அது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை வந்து மிகவும் முக்கியம். ஏன்னா இது மனசோட சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல நான் நம்பணும், நான் இந்த செயலை வந்து என்னால செய்து முடிக்க முடியும்னு நான் நம்புறேன் அப்படின்னா நான் அதை செய்து முடிச்சிருவேன். ஒரு காலம் எனக்கு உடம்பு சரியில்லாம கூட போயிருக்கலாம். எனக்கு தேவையான அதற்கு அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கு தேவையான ரிசோர்சஸ், சாதனங்கள், ஏதோ வசதிகள்ல கொஞ்சம் குறைபாடு கூட இருக்கலாம். இருந்தும் கூட என்னால கண்டிப்பா இந்த செயலை செய்து முடிக்க முடியும்னு நான் ஆழமா நம்பினேன்னா அந்த செயலை நான் செய்து முடிச்சிருவேன். சாதனங்களே குறைவாக இருந்தாலும், பணம் கூட பற்றாக்குறையா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் நான் இதை செய்து முடிச்சிருவேன். அது எனக்கு ரொம்ப திடமான உள்ளுக்குள்ள நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைங்கிறது என்ன? அகைன் அது வந்து ஒரு எண்ணம் தானே. அப்ப மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது இதை தான் வந்துட்டு எல்லாரும் ஒரு விதமாக வந்து சொல்றாங்க. பட் நம்ம இதை வந்து செய்து பார்க்கலாம். ஒரு பரீட்சார்த்த ரீதியில செய்து பார்க்கலாம். நாங்க பிரம்மகுமாரிகள் எப்பவுமே என்ன சொல்றோம்னா, 21 நாட்கள் நாம ஒரு விஷயத்தை செய்தோம் வச்சுக்கோங்களேன், அது நமக்குள்ள வந்து சமஸ்காரமாக ஒரு பதிவாக, ஒரு ஆழமான பதிவாக ஆகுது. ஹேபிட்டுக்கும் அடுத்த இன்னும் மேம்பட்ட நிலைன்னு சொல்லலாம். ஹேபிட் என்பது மேலோட்டமானது. ஹேபிட்டே கூட வந்து இப்ப சப்போஸ் நான் வந்து தினமும் ஜாகிங் போறேன் அப்படின்னு சொன்னா, அல்லது தினமும் காலையில எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இல்ல தினமும் நான் ஏதோ ஒரு ஸ்டோரி புக் படிச்சுட்டு தான் நான் தூங்க போய், ஒரு சின்ன ஸ்டோரி அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை படிச்சுட்டு தான் நான் தூங்க போறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கத்துல வச்சிருக்கேன்னா, ஒரு நாள் அதை நம்ம பழக்கம்னு சொல்ல போறது இல்லை. பல நாட்கள் பண்ணத்தான் ஒரு காரியத்தை நம்ம பழக்கம் அப்படின்ற ஹேபிட் அப்படின்னு சொல்றோம். அது நமக்குள்ள ஆழமாக போக போக சுபாவம் என்ற வார்த்தையும் தாண்டி சமஸ்காரம் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். இங்க சமஸ்காரம் என்றால் நமக்குள்ள வேரூன்றி போகின்ற விஷயங்கள். இத நாம நினைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா கிடைக்கணும். அந்த பிரபஞ்சம் என்பது நம்மளுடைய எண்ணங்களை வந்துட்டு ஏற்றுக்கிறது.
கவனிக்கிறது. நாம அத வார்த்தையில வந்துட்டு எண்ணமாக இருக்கிறத வார்த்தை வடிவம் குடுக்குறோம். வார்த்தை வடிவம் குடுத்து அத ரிப்பீட் பண்ண, நம்ம மனசுக்குள்ளேயே அத பலமுறை நம்ம ஓங்கி சொல்ல, அதுக்கு ஒரு வலிமை, ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அதன் மூலமாக அந்த செயலை நடத்தக்கூடிய சக்திய நம்மவே வந்து அடையறோம். அதுதான் வந்து உண்மை. அப்ப அது தெரியாம நாம சில விஷயத்த வந்து மாற்றி நினைப்போம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நினைக்கிறது, நாம நாம நல்லதாக நினைத்தோம், கரெக்ட்டா நினைச்சோம் அப்படின்னா, எது எனக்கு தேவையோ அதுதான் நான் வந்து நினைக்கணும். இத எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா? பிராக்டிஸா எப்படி பண்ணலாம் சிஸ்டர்? இந்த மேனிஃபெஸ்ட். அதாவது எனக்கு இது வேண்டும் அப்படின்னு நினைக்கிறத விட, உதாரணத்துக்கு நீங்க வெல்த் அப்படின்ற விஷயம் வரும்பொழுது, நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கார் வேணும். வேண்டும். வேண்டும் என்பது ஒண்ணு. நான் கார் வாங்க விரும்புகின்றேன் என்பது ஒண்ணு. நான் இந்த காரை வாங்கிவிட்டேன். அது என்ன மாடல்? பல பிராண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் தான் வந்து நினைச்சிருப்பீங்க. காருன்னு சொல்லும்போதே நீங்க இந்த குறிப்பிட்ட வீடு, இந்த வீடு, காரு வீடோ, எப்படி காரோ வேணா எதுவோ எடுத்துக்கலாம். நம்முடைய ப்ரமோஷனோ, ஆஃபீஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு டைட்டிலோ, நான் அடுத்த ஒரு லெவலுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன வந்து சேலரி நினைக்கலாம்? இன்கிரிமெண்ட். சேலரியோடைய ஹைக். அப்ப அத வந்து மனசுக்குள்ள நம்ம வந்து கிளியரா, சிம்பிள் தான். இத வந்து எடுத்ததும் இப்ப நான் சாதாரண லெவல்ல தான் இருக்கேன். ஓகே. நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல இருக்கேன். நான் ஒரு டீம் மெம்பரோடைய லெவல்ல நான் அடுத்த டீம் லீடர் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் டீம் லீடரா இருக்கிறேன். நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு பிஎல் ப்ராஜெக்ட் லீடர் ஆகணும். வேற ஏதோ ஒரு லெவலுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ எந்த இதுவோ அத ஃபிக்ஸ் பண்ணி நாம அந்த சங்கல்பத்தை தெளிவா நம்ம உருவாக்கணும். உருவாக்கிட்டு தினந்தோறும் என்ன பண்ணணும்? எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு கேட்கிறீங்கன்னும் பொழுது, 2 நேரம் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். ஆக்சுவலா 3 விஷயங்கள் கூட நம்ம வந்து செய்யலாம் சிஸ்டர். தினந்தோறும் நம்ம எழுந்திருக்கும் பொழுது அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்துல நாம இந்த சங்கல்பத்த நாம நல்ல உருவாக்கிக்கணும் ஒண்ணு. அமிர்த வேலை அப்படி அமிர்த அந்த வேளைன்னு டைம். சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல. அப்படி இல்லனாலும் அந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம். அதிக சக்தி நமக்கு கிடைக்கக்கூடிய அதுக்கு நேரம். என்ன டைமிங் சிஸ்டர்? இந்த நாங்க வந்து 3:30லேருந்து 4:45 அப்படின்னு எங்களோட இதுல செய்வோம். தியானம் செய்வோம். முடியாதவங்க 4 மணில இருந்து கூட வந்துட்டு செய்யலாம். 4 மணிங்கிறதும் அமிர்த வேளை. அந்த அமிர்த வேளை நாங்க சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தத்தினுடைய நேரம் தான் அது. அந்த நேரத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். பண்ணலாம். உயர்ந்த எண்ணங்களை அந்த தா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு அத மீண்டும், மீண்டும் நம்ம மனசுக்குள்ள வந்து அதுக்கு ஒரு நீர் ஊற்றலாம். ரிவைஸ் பண்ணலாம். பலமுறை நெனச்சு அத நான் அடைஞ்சுட்டேன். இப்ப அதுக்கு எனக்கு வேணுங்கிறது வந்து வாக்கியம் கிடையாது. எனக்கு இந்த குறிப்பிட்ட கார் வேணும், அல்லது எனக்கு இந்த குறிப்பிட்ட பதவி வேணும் அப்படின்றத விட, நான் இதுவாக ஆகிவிட்டேன். நான் இப்ப இந்த மேனேஜரா இருக்கேன். நான் இப்ப பிரசன்ட்ல இந்த ரோல்ல யோசிக்கணும். இருக்கேன். என்ன என்ன அடையணும்னு விரும்புறீங்களோ, அந்த உங்களுடைய ரிசல்ட் என்ன பலன் அல்லது என்ன சித்தி, எந்த விஷயத்துல வெற்றி அடையணும்னு நினைக்கிறோமோ, எத அச்சீவ் பண்ணணும், எத பெறணும்னு நினைக்கிறோமோ, அதை ஒரு கரெக்ட்டான படி ஒரு வாக்கியம் உருவாக்கிட்டு, அது ஒரு வாக்கியமோ, எத்தனையோ அதை உருவாக்கிட்டு, நாம கடவுளுடைய நினைவுல நாம அதிகாலை நேரத்துல நாம நினைக்கும் பொழுது, நமக்கு அது சீக்கிரமாக அ அதாவது அதை நோக்கி நம்ம முன்னேறி செல்வதற்கு அது ஒரு உதவிகரமாக இருக்கும். நினைக்கிறது இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது, நம்ம நினைக்கிறது மட்டும் இல்ல. அந்த எண்ணமே எதற்காகன்னா, அந்த எண்ணம் நமக்கு அதற்கு தேவையான செயல்களை செய்ய வைக்கும். அதுக்கு தேவையான செயல்கள் செய்யறதுக்கு நம்மகிட்ட ஏதோ ஒரு சக்தி குறைவாக இருக்கும். மேபி அது நம்முடைய நம்பிக்கை குறைவாக இருக்கலாம். அல்லது நமக்குள்ள ஏதாவது ஒரு உள்ளூர ஒரு பயம் இருக்கலாம். இதையே செய்து முடிக்க முடியுமா? முடியாதா? ஒரு குழப்பம் அல்லது சந்தேகம் இருக்கலாம். ஆனா, இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய அல்லது எண்ணங்களை நம்ம பயன்படுத்துறதனுடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன? நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சங்கல்பத்தை நோக்கி நாம மெல்ல மெல்ல நாம அத நினைக்க நாமளே அந்த காரியத்தை செய்ய இறங்குவோம். அத களத்துல இறங்குவோம். எண்ணத்துல இருக்கிறத ரியாலிட்டில, நிஜத்துல நாம கொண்டு வரதுக்கான முயற்சியில நம்மை அறியாம ஈடுபடுவோம். பட் அதோட அ அந்த இறை நினைவும் கலந்திருந்தது. ஒரு தியானத்தினுடைய சக்தி, மனதினுடைய சக்தியும் கலந்திருந்தது அப்படின்னு சொன்னா, அது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ குடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து அந்த பிராக்டிஸ் பண்றதுக்காக கேட்கும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். எப்படி அதிகாலை நேரம் சிறந்ததோ, அந்த அதிகாலைக்கு ஆதாரம் எதுன்னா, கண்டிப்பா அதுக்கு முந்தின இரவு நாம தூங்குறதுக்கு முன்னாடி அந்த வாக்கியங்கள தினமும் எழுதணும். ரொம்ப நேரம் கூட அது ஆகப் போறதில்ல. கண்டிப்பா நமக்கு ஓரிரு நிமிஷங்கள் தான். ம், ம். ஒரு 5 முறை, 10 முறை எழுதலாம்.
ஒரே வாக்கியம் தான். இப்போ ஒரு விஷயத்த தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். இப்ப என்னுடைய முதல் நோக்கம் என்னன்னா, என்னுடைய வீடு வாங்கணும், வீடு இருக்கலாம் அப்படி. ஹெல்த் அல்லது நல்லா என்னுடைய இருக்கணும். ஆரோக்கியத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அ வேற ஏதாவது விஷயமாக கூட இருக்கு. என்னுடைய குடும்பத்தினர் பத்தி ஏதாவது ஒரு யாருக்கோ எனக்கோ வந்துட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சரியில்ல. அது கொஞ்சம் நான் சரியாக்கிடணும்னு நெனைக்கிறேன். சரியாகணும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது சரியாகிடுச்சு. ஆகணும் அப்படின்றது வாக்கியமா எழுதாம, "நாருக்கும் எனக்கும் இடையிலே ஒரு இனிமையான நல்ல ஒரு புரிதல் வந்துவிட்டது. புரிதல் வந்து விட்டது. அது புரிதலோடு இருக்கின்றோம்." அந்த மாதிரி கூட நம்ம வந்து எழுதலாம். பிரசன்ஸ்ல இருக்கணும் அது. பிரசன்ட்ல இப்ப நடக்கிறது மாரி ஆமா. நம்ம இப்ப ஃபீல் பண்ணணும். நடந்துடுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. அது எனக்கு கிடைச்சு அத வந்து அத வாக்கியமா எழுதுறேன். கிடைச்சிருக்கு அது போல. அந்த மாதிரியான ஒரு 5 தடவ, 10 தடவ அந்த நைட்ல அத உருவாக்கணும். ஏன்னா, சங்கல்பம் வந்து விதை. ம். அந்த சங்கல்பத்துக்கு நம்ம நீர் ஊற்றணும். நீர் ஊற்றுவதுன்னா திரும்ப திரும்ப நினைக்கிறது. அது மட்டும் இல்லாம நீருக்கு அந்த விதைக்கு சூரிய வெளிச்சம் தேவை. தண்ணீர் ஊற்றினா மட்டும் பார்த்தா சூரிய வெளிச்சம் எதுன்னா, அதுதான் இறைவனுடைய சக்தி. சூரியன் என்பவர் நாம இங்க வந்துட்டு கடவுளை வந்து நம்ம சொல்றோம். அதாவது சூரியன் போல, இந்த சூரியனுடைய சக்தி அந்த விதைக்கு தேவைப்படுவது போல, நாம அவரையும் நினைக்கும் பொழுது, நாம இந்த எண்ணங்களை உருவாக்கும் பொழுது, நமக்கு அந்த நல்லது வந்து சீக்கிரத்துல அடைவதற்கான ஒரு பாதை, ஒரு வழிகாட்டுதல் நம்ம மனசுல நம்ம தியானம் பண்ணும்பொழுது, நமக்கே வந்து கிடைக்கும். இந்த 2 சமயங்களை தவிர, இந்த அதிகாலை நேரம் மற்றும் தூங்குறதுக்கு போகறதுக்கு முன்னாடி, இந்த 2 டைம தவிர, 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நாம தண்ணீர் பருகுவோம். தண்ணீர் குடிக்கிறோம். தண்ணீர் பருகுறதுக்கு முன்னாடி, அந்த கிளாஸ்ல அந்த தண்ணிய வச்சு, ஒரு சில வினாடிகள் எந்த சங்கல்பத்த நம்ம உருவாக்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஆரோக்கியத்துக்கு நெனச்சோம் அப்படின்னா, நான் முழு ஆரோக்கியமாக இருக்கின்றேன். என்னுடைய சுகர் லெவல் இந்த இந்த இதுக்கு வந்துருச்சு. அதாவது சுகருக்காக பண்றாங்க அவங்க அப்படின்னா. அப்ப அந்த வாக்கியத்தை திரும்பியும் உருவாக்கி, அந்த தண்ணிய நல்லா நாம சார்ஜ் பண்றது போல. அதாவது அதுக்கு சக்திய ஏன்னா நீர் வந்து ஏத்துக்கிறது. நம்ம வெளியில போனா, ஏன் வந்து கண்ட இடத்துல நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, நம்ம துக்கமான வீட்ல சாப்பிடுறதில்ல. இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் வந்துட்டு இதுதான். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் அந்த தண்ணீர்ல, அந்த தத்துவங்கள்ல நிரம்பியிருக்கு. அந்த உணவுப் பொருட்கள்ல நிரம்பியிருக்கு. அது நமக்கு நல்லது கிடையாது. உடலுக்கும், மனதுக்கும் நல்லது கிடையாது. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி நல்லதை நாம வந்து அந்த தண்ணீருக்கு சொல்லி, நாம எவ்ரி டைம் தண்ணி குடிக்கும்போது, அது இன்னும் அ பிராக்டிஸ்கள்ல கொண்டு வரதுக்கு நீங்க வழிமுறைகள் கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு வழி. ஏன்னா, இது நமக்கு நாமே நினைவுபடுத்திக்கிறோம். காலை, அதுக்கப்புறம் இரவுன்னா, இடையில நெறைய கேப் இருக்கே, அப்ப என்ன பண்றோம்? அப்படி இல்ல. இது கூட ஒரு வழி. ஏன்னா, அந்த தண்ணீர நம்ம உட்கொள்றோம்ல. நம்ம உடலோட ரத்தமா கலந்துடுறதுல உடனடியா போகுது. அப்ப அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றது இல்ல சிஸ்டர். ஆமா. தண்ணீருக்கு தண்ணீரை வந்து சக்தி நிறைந்ததா நம்ம ஆக்குறோம். நமக்கு என்ன தேவையோ அதுக்காக. அதுகிட்ட நம்ம பேசுறோம், சொல்றோம். அது கேட்கிறது. இயற்கை நம்ம பேசுவதை வந்து கேட்கிறது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தத்துவங்கள் நம்ம சொல்றத வந்து கேட்கிறது. அதான் பிரபஞ்சம் கேட்கிறது அப்படின்றது என்ன? இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உண்மையா, பொய்யா அப்படின்ற சந்தேகம் வந்து நெறைய பேருக்கு வந்து இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நெறைய பேர் இத முயற்சி பண்றாங்க. நெறைய பேருக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல என்ன மாரியான தவறுகள் பண்றாங்க? ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி கரெக்ட்டா பண்ணணும்? இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத பத்தி டெக்னிக்கலா நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி.